தான் யாருங்கிற ஒரு சீதா யாருங்கிற ஞானம் இல்லாம வேற விதமா நினைக்கிறானே. நீ நினைக்கிறியே, நீ பசுபி ஆட்டு மாட்டுக்கு சமானம். ஆட்டு மாட்டுக்கு என்ன கொடுப்பா? புல்லு தானே கொடுப்பா, ஆகாரம். அதான் உனக்கு புல்லு போட்டிருக்க. திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா. அதனால அப்படி ஒரு புல்லை இட்டு அதனால பேசினாலும் மற்றொரு அர்த்தம் என்னங்கிறது, நீ என்னுடைய ராமன் யாரு என்னன்னு தேடிட்டு இருக்காத. எங்க இருக்கான்? அங்க இருந்து வரமாட்டான், சமுத்திரத்தை தாண்ட முடியாது, அவனால வர முடியாது நினைச்சிட்டு இருக்கியே. இப்ப நினைச்சா அந்த தூண்ல இருந்து புறப்பட்டு வந்துடுவான். யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? பெருமாள் நிருசிம்மன் வரலையா? பிரகலாதன் கதரும் பொழுது வரலையா? எங்கடா இருக்கான்னு கேட்கிறான் கேள்வி கசிப்பு பிரகலாதன. எங்கேயோ சொல்றியே, ஸ்ரீஹரி எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு காமி. அப்பா எனக்கு தெரியுது, எப்ப இவ்வளவு தூண் இருக்கே, எல்லா தூண்லயுமே இருக்கார். ஏதாவது ஒரு தூண்ல காமிடா. எல்லா தூண்லயும் இருக்கிறது எல்லாம் தெரியும் சொல்லிட்டு போயிடுவேன். எந்த தூண்ல இருக்கான்னு குறிப்பிட்டு காமி, அந்த தூணை நான் உடைக்கிறேன் அப்படிங்கிறான். உடைக்கக்கூடிய அப்பனே இந்த குழந்தை பயந்துட்டே காமிக்கிறது, இந்த தூண்ல கூட இருக்கான்னு. இந்த தூண்ல இருக்கானா? இந்த தூண்ல இருக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை. என்ன நம்பிக்கையா? தான் பக்கத்துல இருந்து கட்டின தூணாது. அதனாலதான் பெரியாழ்வார் எழுதினார், அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாடுகிற சிங்க உருவாய். அளந்திட்ட தூணை, அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அவனே பார்த்து அளந்து கட்டினதான தூணுக்குள்ள எப்படா போயிருக்க முடியும்? எனக்கு தெரியலையே அப்படின்னா குழந்தை சொல்றதுதான் பிரகலாதன். திருஷ்யத்தே எனக்கு தெரியுது, நதிருஷ்யத்தை எனக்கு தெரியலையேடா அப்படின்னா எனக்கு தெரியாது இருக்கான்னு. இப்ப இதுல இருக்கான்னா நான் இப்ப நான் ஒரு இந்த தூணை நான் வந்து உடைச்சு பாக்குறேன், உள்ள இருப்பானா? உள்ள இல்லைன்னா ஒன்ன நான் வதம் பண்ணிடுவேன், வதம் பண்ணி சாப்பிடுவானோ, அப்பேற்பட்டவனாகும். அதான் கம்பன் அனுபவிக்கிறான். எப்படி வந்து ஒரு சிங்கத்தை வந்து சிங்கம் வந்து யானையுடைய மேல ஏறி அந்த மஸ்தகத்தை அடிச்சு அந்த மஸ்தகத்தை பிளந்து அந்த ரத்தத்தை எப்படி ரத்தத்தையும் மாம்சத்தையும் எப்படி பருகுமோ அந்த மாதிரி பிரகலாதா நான் நினைச்சேன்னா ஒன்னு அந்த மாதிரி பண்ணிடுவேன். இந்த தூண்ல இருந்து நீ சொன்னதான அந்த ஸ்ரீஹரி வெளியில வரலையானா உனக்கு அந்த கதிதான். பிரகலாதன் கைய கூப்பிட்டா, அப்பா இப்பயே உன் வாக்குல வந்துட்டானேப்பா. ஏண்டா எப்படா வந்தா என் வாக்குல? என்ன கேட்ட? ஸ்ரீஹரி எங்க இருக்கான்னு கேட்டியோ இல்லையோ? ஸ்ரீஹரிங்க உன் வாக்குல வந்துட்டானே. அந்த ஸ்ரீஹரி எங்க இருக்கான்னு இங்க இருக்க தேடணும்னு நினைக்கும் பொழுது நினைச்சப்பதானே நீ வாக்கால சொல்ற. உன் மனசுல வந்துட்டானே. உன் மனசுல புகுந்தவன், உன்னுடைய நாக்குல புகுந்தவன் இந்த தூண்ல புகுந்திருக்க முடியாதா? என்னப்பா சொல்ற? அப்பானே கூப்பிடலையோ. ஏன்னா எந்த அப்பனா இருந்தா பெருமாளை காட்டணும் இல்லையோ. அதனால இந்த பாகவதத்துல பார்த்தேன்னா அசுரவரியா பிரம்மன்னு அப்படின்னு தான் விழிக்கிறான். அப்பா தாத்தேன்னு ஒரு பதம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, தாத்தேன்னு கூப்பிடல, இப்படிதான் சொல்றான். உடனே அவன் எந்த தூணை காமிச்சானோ அந்த தூணை பிளக்கிறான். அந்த தூண்ல இருந்து நரம் கலந்த சிங்கமாக வெளியே வரானோ. சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம் சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம். ஹல 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 ஹலன்னு சிரிக்கிறான். அடியன் குருநாதர் சொல்லுவார், ஆழ்வார் வந்து அளந்திட்ட தூணை அவன் தட்ட என்னார். ஆழ்வார் தட்ட என்னார். பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி சொல்லும் பொழுது முத்தியால குத்தினான் தான். கம்பநாட்டு ஆழ்வான் சொல்லும் பொழுது எட்டினான் தான். எங்க குருநாதர் கல்யாணபுரம் சுவாமி சொல்லுவாரு, அவனுக்கு இருக்கிற கோலத்துக்கு மூணுத்தையுமே பண்ணிருப்பான்டாவான் அந்த சமயத்துல அப்படின்னு சாதிப்பார். அந்த மாதிரி அப்படி அப்படி ஒரு குத்தின உடனே அந்த தூண் ரெண்டா பிளக்க அங்கிருந்து சத்தியத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக எந்த ஒரு சத்திய சொரூபனோ, எந்த சத்திய சம்பந்தம் உடையவனோ, எந்த சத்தியத்தினால உலகத்தை காப்பாத்துறானோ, எந்த சத்தியத்தை சொரூபமாகவே இருக்கானோ அந்த சத்தியம்தான் அந்த தர்மஸ்வரூபம் அப்படி வெளியில வந்துதான். சிங்கத்தினுடைய தலை தெரியுது, உடம்பு இந்த மனுஷ உடம்பு தெரியுது. உடனே இது யாரு